ரிப்பீட்டிங் லெட்டர்ஸ், எழுத்துக்கள் திரும்பவும் வரும் வார்த்தைகள். அதாவது ஒரே லெட்டர் வந்து அந்த வார்த்தையில் அந்த வேர்டில் திருப்பி திருப்பி இருக்கும். இங்கே பாருங்க, என்னங்கிற லெட்டர்ஸ் 2 முறை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள கேஸ்ல எல்லாம் எப்படி இருந்திருக்கும், ஒரு முறை தான் ஒரு லெட்டர் வந்திருக்கும். இங்கே 2 வந்துருக்கு. அதுபோல் ஐஐடி ஜேஇ 2 சேர்த்து ஒரே இதுதான், தனித்தனியாக பார்க்க கூடாது, 2 முறை எல்லாமே சேர்த்து ஐஐடி ஜேஇ. இதில் பார்த்தீங்கன்னா ஐ 2 முறை வந்திருக்கு, இ 2 முறை வந்திருக்கு. அதே போல் மூன்றாவது ஒரு கொஸ்டின், ஏ வந்து 2 முறை வந்திருக்கு, ஏ வந்து 3 முறை வந்திருக்கு, என் வந்து எத்தனை முறை வந்திருக்குன்னா 2 முறை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அங்கே நம்ம எழுதின மாதிரி தான் முதல்ல ஆர்டர், அடுத்தது வேர்டு, அடுத்தது லெஸ், எத்தனை குறவுன்னு பார்க்கணும். அடுத்தது அங்கே என்ன எழுதியிருப்போம்னா ஃபேக்டோரியல் எழுதியிருப்போம். இங்கே ரெப்பிட்டேஷன் எழுதணும். ரெப்பிட்டேஷன் repetition factorial. முதல்ல வேர்டு தான் எழுதணும். FUNN நீக்க எழுதுகிறேன். FUNNY. இப்போ பாருங்க, எது முதல் லெட்டர் அப்படின்னா F தான் முதல் லெட்டர் இல்லையா? பண்ணில F தான் முதல் லெட்டர். இப்போ 1, இது 1. அடுத்தது N தான் அடுத்த லெட்டர். இப்போ இது ரெண்டுமே 2 தான். இது 2, 3 எல்லாம் போட முடியாது. ரெண்டுமே செகண்டில் வரக்கூடிய ஆல்பபெட்டிக் ஆர்டரில் நமக்கு வரக்கூடிய செகண்ட் லெட்டர் வந்து N தான். இது வந்து 3, இது 4. இது ஆல்பபெட்டிக் ஆர்டரில் நம்ம இப்போ எழுதிட்டோம். இனி லெஸ் எழுதலாம். 1ஐ விட குறைவான எண்கள் அங்கே இருக்கா? இல்லை. 3ஐ விட குறைவான எண்கள் இருக்கா? இருக்கு. 2 எண்கள் இருக்கு. 2. 2ஐ விட குறைவாங்க இருக்கா? இல்லை. இந்த 2ஐ விட குறைவா இருக்கா? இல்லை. 4ஐ விட குறைவா இருக்கா? இல்லை. ஓகே, இதுவரை நம்ம முன்னாடி எழுதின அதே மெத்தட் தான். இப்போ எப்படி பார்க்கணும்னா, இந்த எஃப்ல இருந்து, எஃப்க்கு பிறகுன்னு பார்க்க கூடாது, எஃப்ல இருந்து எத்தனை லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ எஃப்ல இருந்து இதுக்கு இந்த பக்கம் எத்தனை லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு? என் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. எத்தனை முறை ரிப்பீட் ஆகிருக்குன்னா 2 முறை இருக்கு. அப்போ அது 2 ஃபேக்டோரியல். யூக்கு பிறகு ரிப்பீட்டேஷன் இருக்கா? யூல இருந்து யூக்கு பிறகு, யூவோடையும் சேர்த்து தான், யூல இருந்து அதுக்கு பிறகு ரிப்பீட்டேஷன் இருக்கா? இருக்கு. என் வந்து 2 முறை ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்போ 2 ஃபேக்டோரியல். அதுக்கு பிறகு இந்த எண்ணில இருந்து எண்ணுக்கு பிறகு, எண்ணையும் சேர்த்து தான், எண்ணில இருந்து எண்ணுக்கு பிறகு, எண்ணையும் சேர்த்து எண்ணுக்கு பிறகு ரிப்பீட்டேஷன் இருக்கா? இருக்கு. எண் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 ஃபேக்டோரியல். ஏன்னா இங்கே வரும்போது இந்த எண்ணில இருந்து பார்க்கணும். இதுக்கு பிறகு எண் ஒன்றும் ரிப்பீட் ஆகலை. அப்போ அது 1 ஃபேக்டோரியல். ஒய்க்கு பிறகு ஒன்றும் ரிப்பீட் ஆகலை. 1 ஃபேக்டோரியல். இது புரிஞ்சுக்கணும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். எஃப்ல இருந்து எஃப்க்கு பிறகு ரிப்பீட் ஆகிருக்கா? கண்டிப்பாக ஆகிருக்கு. இதில் இல்லை, இங்கே இருக்கு. அதுபோல் யூக்கு பிறகு ரிப்பீட் ஆகிருக்கானா? இங்கே இருக்கு. எண்ணுக்கு பிறகு பார்க்கக்கூடாது, எண்ணில இருந்து, எல்லாமே எல்லா லெட்டர்ஸுமே அப்படி தான் பார்க்கணும். எண்ணில இருந்து எண்ணுக்கு பிறகு, எண்ணையும் சேர்த்து அதுக்கு பிறகு ரிப்பீட் ஆகிருக்கணும், ஆகிருக்கு. அதனால தான் 2 ஃபேக்டோரியல். ஏன்னா ஃபேக்டோரியல் முன்னாடி எழுதின மாதிரி தான். 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல். லாஸ்ட்ல ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் 1. இங்கே எப்படி எழுதணும்னா, இந்த 0 இந்த ஃபேக்டோரியல், 0/1 ஃபேக்டோரியல். முன்னாடி இந்த 1 ஃபேக்டோரியல் எழுதியிருக்க மாட்டோம். 0 இன்டு இந்த 0 எழுதியிருப்போம். இப்போ அப்படி எழுத முடியாது. 0/1 ஃபேக்டோரியல் இன்டு இந்த 0 ஃபேக்டோரியல் பிளஸ் 0/1 ஃபேக்டோரியல் இன்டு 1 ஃபேக்டோரியல் பிளஸ் 0/2 ஃபேக்டோரியல் இன்டு இந்த 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 2 in the 2 factorial into 3 factorial plus 0/2 factorial into 4 factorial equal to, இது 0 இருக்கிறனால 0 போடலாம், plus 2 into 3 factorial 6 by 2 factorial 2 plus இங்க 0 இருக்கிறனால 0, இதில் 0 இருக்கிறனால 0, 0 plus 1 equal to the கட் பண்ணா 6 plus 1 equal to 7.
பண்ணி அப்படிங்கிற வார்த்தையோட ரேங்க் வந்து 7. ஓகே, அடுத்தது செகண்ட் வந்து IIT JEE. இப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டர் எழுதுவோம். ஆல்பபெட்டிக் ஆர்டர் எழுதும்போது ஃபர்ஸ்ட்ல எது வந்துரும்னா E வந்துடும். கரெக்டா? ஃபர்ஸ்ட்ல E வந்துடும், செகண்ட் வந்து I வரும். அப்போ இது 1, இது 2, அதுக்கப்புறம் கண்டிப்பா இதுதான் வரும்னா J தான் வரும். இது 3, இது 4. இப்போ 2 விட குறைவான எண்கள் இருக்கா? இருக்கு, 2 எண்கள் இருக்கு. அப்போ 2. இந்த 2 விட குறைவா இருக்கா? இருக்கு, 2 எண்கள். 4 விட குறைவான எண்கள் இருக்கா? 3 எண்கள் இருக்கு, 1 2 3. அப்போ இது 3. 3 விட குறைவான எண்கள் இருக்கா? இருக்கு, 2 எண்கள் இருக்கு, 2. 1 விட குறைவான எண்கள் இல்ல, 0, இது 0. இதுல ரிப்பீட்டேஷன் இருக்கிறதுனால இங்க நம்ம என்ன பார்க்கணும்னா ஒவ்வொரு எழுத்துல இருந்தும் ரிப்பீட்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஐல இருந்து ஐக்கு பிறகு ரிப்பீட்டேஷன் இருக்கா? ஐ 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு, அப்ப அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். பிறகு E 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு, இன்னும் ஒரு 2 ஃபேக்டோரியல், 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. சரி, அதுக்கு பிறகு இதை விட்டுறணும். இந்த ஐல இருந்து இங்க ஐ ரிப்பீட் ஆகல, இதுக்கு இதுல இருந்து இதுக்கு பிறகு ரிப்பீட்டேஷன் இல்லை, ஆனா E ரிப்பீட் ஆயிருக்கு, அப்போ அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். இந்த Tக்கு பிறகு ரிப்பீட்டேஷன் இருக்கா? இருக்கு, 2 ஃபேக்டோரியல். Jக்கு பிறகு ரிப்பீட்டேஷன் இருக்கா? இருக்கு, 2 ஃபேக்டோரியல். Eல இருந்து அதுக்கு பிறகு இருக்கா? இருக்கு, E சேர்த்து தான் பார்க்கணும். Eல இருந்து ரிப்பீட்டேஷன் இருக்கா? இருக்கு, 2 ஃபேக்டோரியல். இந்த Eக்கு பிறகு ரிப்பீட்டேஷன் இல்லை, அதனால இதுக்கு மட்டும் 1. ரைட்? இது புரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த கொஸ்டின் வந்து IIT JEE கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி சொல்றேன், ஐல இருந்து ரிப்பீட்டேஷன் இருக்கா? ஐயே ரிப்பீட் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். அப்புறம் இங்க ஒரு E ரிப்பீட் ஆயிருக்கு, 2 முறை இருக்கு, அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். எனக்கு இதை க்ளோஸ் பண்ணிடும். இந்த ஐல இருந்து அதுக்கு பிறகு உள்ளது வர இருக்கானா? ஐ ரிப்பீட் ஆகல, E ரிப்பீட் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு 2. இங்க பாத்தீங்கன்னா Tக்கு பிறகு E ரிப்பீட் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு 2. Jக்கு பிறகு பாத்தீங்கன்னா E ரிப்பீட் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். Eல இருந்து அதுக்கு பிறகு ரிப்பீட் ஆயிருக்கா? ஆயிருக்கு, E 2 முறை இருக்கு, அதுக்கு ஒரு 2. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு E, அதுக்கு ஒரு ஃபேக்டோரியல். இப்போ வழக்கம் மாதிரி 1 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் பிளஸ் 1 ஆட் பண்ணனா 1 பிளஸ் 0 by 1 factorial, 0 by 1 factorial into 0 factorial plus 0 by 2 factorial into 1 factorial plus 2 by 2 factorial into 2 factorial plus 3 by 2 factorial into 3 factorial plus 2 by 2 factorial into 4 factorial plus 2 by 2 factorial into 2 factorial into 5 factorial equal to 2 into 5 factorial 120. இது ஒரு 2, இது ஒரு 2 factorial. Okay, plus 2 by 2, 2 factorial 2, 4 factorial 24 plus 3 by 2 factorial 2, 3 factorial 6 plus 2 by 2 into 2 plus இது 0, இது 0 plus 1 60 24 9 2 plus 1 இது 84 94 96. ஓகே, அப்போ IIT JEE அப்படிங்கிற வேர்டுக்கு ரேங்க் எவ்வளவுனா 96. ஏன் அடுத்தது பனானா அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு, அதையும் பார்த்துருவோம். பாருங்க, வேர்டு வந்து பனானா.
ஆர்டர் கொடுப்போம். இது 1, இது 1, இது 1, இது 2. அதுக்கு பிறகு ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு n, அப்ப இது 3. சரியா? ஓகே. இனி 2க்கு குறைவான எண்கள் இருக்கா? 1 2 3. அப்ப 3. 1க்கு குறைவான எண்கள் இல்ல. 3க்கு குறைவான எண்கள் இருக்கா? இருக்கு. 1 2. அடுத்து 1க்கு குறைவான எண்கள் இருக்கா? இல்ல. 3க்கு குறைவான எண்கள் இருக்கா? இருக்கு. 1 ஒரு நம்பர் இருக்கு. 1க்கு குறைவான எண்கள் இல்லை. சரி. இனி இந்த ரிப்பீட்டேஷன் போடணும். இப்போ பாருங்க, B ல இருந்து அதுக்கு பிறகு ஏதாவது வேர்டு ரிப்பீட் ஆயிருக்கா? A வந்து எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னா 3 முறை இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு 3 ஃபேக்டோரியல். 2 முறை இருந்தா 2 ஃபேக்டோரியல், 3 முறை இருந்தா 3 ஃபேக்டோரியல். 1 2 3 3 முறை இருக்கு, அதனால 3 ஃபேக்டோரியல். இனி B க்கு பிறகு இன்னும் இருக்கு. n வந்து 2 முறை, அப்போ into ஒரு 2 ஃபேக்டோரியல். n வந்து 2. இத க்ளோஸ் பண்ணிடுங்க. A ல இருந்து இதுக்கு பிறகு ரிப்பீட்டேஷன் இருக்கா? இருக்கு. A வந்து எத்தனை முறை இருக்குன்னா 3 முறை இருக்கு. 3 ஃபேக்டோரியல். அதுக்கு பிறகு n இருக்கா? n ரிப்பீட் ஆயிருக்குன்னா இன்னும் 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. 2 ஃபேக்டோரியல். ஓகே, இத க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு அப்புறம் ரிப்பீட்டேஷன் இருக்கா? இருக்கு. n வந்து 2 முறை, அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். A வந்து 2 முறை இருக்கு, அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். ஓகே, அடுத்து இத க்ளோஸ் பண்ணிடுவோம். இது A ல இருந்து ரிப்பீட்டேஷன் இருக்கா? இருக்கு. A வந்து 2 முறை இருக்கு, n வந்து 1 முறை. அது போடணும்னு இல்லை, 1 இருந்ததுன்னா 1 வேணும் போடணும்னா இப்படி போட்டுக்கோ, 1 ஃபேக்டோரியல். n 1 முறை தான். அடுத்தது n-க்கு அப்புறம் ரிப்பீட்டேஷன் இருக்கா? இல்லை. அப்போ இது 1 ஃபேக்டோரியல், இதுக்கு 1 ஃபேக்டோரியல். யூஸ்வலாக ஃபேக்டோரியல் எங்க இருந்து ஆரம்பிப்போம்? இங்க இருந்து 0 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் plus 1 plus 0 by 1 factorial, 0 by 1 factorial into 0 factorial plus 1 by 1 factorial into 1 factorial plus 0 by 2 factorial into 1 factorial, 1 factorial into 2 factorial plus 2 by 2 factorial into 2 factorial into 3 factorial plus 0 by 3 factorial into 2 factorial into 4 factorial plus 3 by 3 factorial into 2 factorial into 5 factorial equal to 3 into 5 factorial 120, 3 factorial 6 into 2 factorial 2 plus 0, 2 by 2 into 2, 3 factorial 6 plus idhula 0, idu 1 plus 0 plus 1. Thirty plus 3 plus 2 equal to 35. 35 தான் rank. இந்த banana அப்படிங்கிற வார்த்தையோட தரம் எவ்வளவுனா 35. ஓகே, தேங்க்யூ.